அட்லிக்கு ஏற்பட்ட நஷ்டம், விஜயை நம்பி அடுத்த பிளான். ராஜா ராணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் அட்லி. இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியால் அடுத்து விஜயை இயக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார். தொடர்ந்து விஜயை வைத்து 3 படங்களை இயக்கியிருந்தார். தெரி, மெர்சல், பிகில் என ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்திருந்தார் அட்லி. இதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் ஷாருக்கான் இயக்கும் வாய்ப்பையும் பெற்றிருந்தார். முதல் படமான ஜவான் திரைப்படத்தை சிறப்பாக உருவாக்கி 1000 கோடி வசூலை அள்ளி இருந்தார். இதனால் பாலிவுட்டில் அட்லிக்கு என தனி மார்க்கெட் உருவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் படம் தயாரிப்பிலும் களமிறங்கியிருந்தார். பேபி ஜான் என திரைப்படத்தின் ரீமேக்கை பாலிவுட்டில் தயாரித்திருந்தார். கிட்டத்தட்ட 150 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இப்படம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் அட்லி தன்னுடைய நஷ்டத்தை சரி செய்யும் விதமாக அடுத்த பிரம்மாண்ட படத்தை இயக்க முயற்சி செய்து வருகிறார். தற்பொழுது விஜயிடம் கதை கூறியிருப்பதாகவும் தளபதி 69 படத்துடன் சினிமாவிற்கு முழுக்கு போட இருந்த விஜயிடம் ஒரு கதை கூறியுள்ளாராம். தற்பொழுது தன்னுடைய நஷ்டங்களை சரி செய்ய விஜயுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் இதிலிருந்து தப்பிக்கலாம் என யோசித்து வருகிறாராம். விஜய் மீண்டும் நடிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் மற்றும் அட்லி கூட்டணி என்றால் ரசிகர்களுக்கு சிறப்பான ட்ரீட் இருக்கிறது. அதே போல விஜய் வைத்து அட்லி இயக்கினால் சிறப்பான அரசியல் கதையை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அட்லி ஆலப்போரான் தமிழன் என்ற டைட்டிலையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த டைட்டிலுக்கு விஜய் மட்டுமே சரியாக இருப்பார் எனவும் ஒரு பேட்டியில் கூறியிருந்தார்.